புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் டாக்டர் வை. முத்துராஜாவை ஆதரித்து திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதுக்கோட்டை மாநகரம் திலகர்திடலில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட, மாநகர, ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலினை வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரை செய்தார். நமது சேனல் சன் மீடியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இங்க பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், பாட்டிகள், தங்கைகள் அத்தனை பேருக்கும் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அந்த உடன்படிப்பு அத்தனை பேருக்கும் என்பதை நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய கூட்டணி கட்சிகள், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழர் தேசிய கட்சி, தமிழ் புலிகள் கட்சி, SDPI, முக்குளத்தூர் புலிப்படை, சமத்துவ மக்கள் கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மக்கள் விடுதலை கட்சி, ஆதி தமிழர் பேரவை உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் கடந்த 6 நாட்களா தமிழ்நாடு முழுக்க, கடந்த 1 வாரமா தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கமா. எங்க போனாலும் மிகப்பெரிய வரவேற்பு. எனக்கு கிட்டத்தட்ட 30வது சட்டமன்ற தொகுதிக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். நிச்சயம் மக்களுடைய வரவேற்பு பார்க்கும்போது மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போறாரு. நானும் தொடர்ந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தினமும் மக்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எந்த தைரியத்துல மக்களை போய் இன்னைக்கு மீண்டும் சந்திக்கிறோம், எந்த தைரியத்துல மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கன்னு கேட்கிறோம்னா, ஏற்கனவே இந்த 5 வருஷத்துல நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், திட்டங்கள் தான். தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியா பார்த்து அதுவும் குறிப்பா உங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இப்போ உங்களுடைய வெற்றி வேட்பாளர், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு பார்க்கலாமா? 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்தது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு முத்துராஜா. புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு முத்துராஜா. டாக்டர் முத்துலட்சுமி நினைவு மருத்துவமனை மீண்டும் நகர் பகுதியில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதற்கு முழு முயற்சி எடுத்தவர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் முத்துராஜா. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் உள்வாழ் விளையாட்டு அரங்கம் சீரமைப்பு பணி மற்றும் புதிய அரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்றிருக்கு. 103 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டங்கள், அந்த பணிகள் நடைபெற்றிருக்கு. 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதல் கட்டமாக 5 வார்டுகளுக்கு 24 மணி நேரமும் குடிநீர் வசதிக்கான பணிகள் நடைபெற்றிருக்கு. மாநகராட்சி மக்கள் பயணிக்கிற வகையில் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் அபிவிருத்தி திட்டம் நடைபெற்றிருக்கு. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இன்னைக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைப்பு செய்யப்பட்டிருக்கிற. இது அனைத்தும் செஞ்சு கொடுத்தது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜ் அவர்கள். புதுக்கோட்டையில ஆயுஷ் மருத்துவமனை கட்டப்பட்டு வருது. விரைவில் எப்ப திறக்க போறோம்?
ஆயுஷ் மருத்துவமனை கட்டப்பட்டு வருது. அதே மாதிரி 5 கோடி ரூபாய் மதிப்பீட்ட புதுக்குளம் புனரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டு வருது. இதெல்லாம் அவர் செஞ்சிருக்கக்கூடிய சில திட்டங்களை மட்டும் தான் குறிப்பிட்டிருக்கிறேன். எடுத்துக்காட்டாக சில திட்டங்கள் மட்டும் தான் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்படி பல்வேறு திட்டங்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் இந்த தொகுதிக்கு கொண்டு வரணும்னா நீங்க வர்ற 23ஆம் தேதி காலையில உதயசூரியன் சின்னத்துல திரு முத்துராஜ் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் செய்வீங்களா? வரும்போது உங்களுடைய சட்டமன்ற வேட்பாளர் முத்துராஜா அவர்கள் சொல்லிட்டாரு, மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் தான் மீண்டும் முதலமைச்சரா போறாரு, மீண்டும் திமுக ஆட்சி அமைய போகுது. நான் இப்பயே உங்ககிட்ட சில கோரிக்கைகளை கொடுத்துறேன், நிச்சயம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தோடனே சில கோரிக்கைகள். என்ன கோரிக்கைகள்? இங்க இருக்கக்கூடிய வடிகால்கள், கண்மாய் குளம் மற்றும் ஊரணிகளை சீரமைச்சு பராமரிச்சு கொடுக்கணும். புதுக்கோட்டையில உற்பத்தி சார்ந்த தொழில் நிறுவனங்களை கொண்டு வரணும். இளைஞர்கள் பயன்பெறுகின்ற வகையில மண்டல வாரியா ஜிம் அமைச்சு கொடுக்கணும். உடற்பயிற்சி கூடங்கள், கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை விரைந்து முடிக்கணும். உள்ளூர் ஊராட்சியில சமுதாய நலக்கூடம் அமைக்கணும். அது மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. அரசு சட்டக் கல்லூரி அல்லது அரசு பொறியியல் கல்லூரி நிச்சயம் இந்த புதுக்கோட்டை தொகுதிக்கு வேணும். பெருங்கலூர் ஊராட்சியில பேருந்து நிழற்குடை விரிவாக்கம். மலையூர் ஊராட்சியில அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள், கூடுதல் கிளாஸ் ரூம் தேவை. தொண்டைமான் ஊரணி ஊராட்சியில ஒரு கால்நடை மருந்தகம் தேவை. கனியன்கொண்டை கிராமத்துல கால்நடை மருத்துவமனை அமைச்சு தரணும். வடக்கு ராஜபகுதி மற்றும் மலையூர் உள்ள மதுபான கடைகளை வேறு இடத்துக்கு மாற்றி அமைக்கணும். வாராப்பூர்ல திருவூரணி குளத்தில் நடைபாதை அமைச்சு ஒரு பூங்கா வசதி வேண்டும். புதுக்கோட்டை தொகுதியில எங்களுக்கு தனியாக ஒரு ஜல்லிக்கட்டு அரங்கம் வேண்டும். அது மட்டும் இல்ல, மிக மிக முக்கியமா நீண்ட நாள் கோரிக்கையாக பெருமிடுகு முத்தரையர், மாமன்னர் மருது பாண்டியர், வீரன் அழகுமுத்துவன், வாகு சிதம்பரனார், டி.யு. சின்னப்பா அவங்க எல்லாருக்கும் நினைவுகளை போட்டுக்கிற வகையில இங்க ஒரு மணிமண்டபம் அமைச்சு தரணும்ன்ற கோரிக்கை வச்சிருக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, 4ஆம் தேதி மீண்டும் புதுக்கோட்டை தொகுதியில உதயசூரியன் ஒழிச்சுட்டா அப்படிங்கிற வாக்குறுதியை நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்களோட கோரிக்கைகளை அத்தனையும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு நடத்தி கொடுக்கறதுக்கான வாக்குறுதியை, உறுதிமொழியை நான் கொடுக்கிறேன். செஞ்சு கொடுப்பீங்களா? நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுப்பார். போன சட்டமன்ற தேர்தலில் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் என்னைக்குமே திமுகவோட கோட்டை தான். போன சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதியில 5 தொகுதி விராலிமலை தவிர்த்து 5 தொகுதியிலும் திமுக நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெற்றி பெற்றுச்சு. இந்த முறை 6க்கு 6 6 அடிக்கணும். இந்த புதுக்கோட்டை வாங்கிச்சு, புதுக்கோட்டை மாவட்டம் பெற்றுச்சு அப்படின்னு நீங்க செஞ்சு காட்டணும். அது இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியா இருக்கிறது அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது அப்படிங்கறத நீங்க செஞ்சு காட்டணும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, மக்களை போய் சந்திங்க. நம்ம கையில இன்னும் 18 நாட்கள் இருக்கு. நம்முடைய திட்டங்கள், நம்ம என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கோங்கிறத ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு, ஒவ்வொரு தெருவா போய், ஒவ்வொரு வீடா போய் வாக்காளர் சந்திச்சு சொல்லுங்க எந்த திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு. உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் இங்க ஞாபகப்படுத்த விரும்புறேன். நம்ம போன சட்டமன்ற தேர்தல் பொழுது மக்களுக்கு கொடுத்த மிக மிக முக்கியமான வாக்குறுதி என்ன? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம் சொல்லுவோம், அமைச்சு கொடுப்போம்னு சொன்னோம். நம்ம ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் நாள் முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் தான். இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் திட்டத்தின் கீழே மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கல்வி ரொம்ப முக்கியம். குழந்தைங்க படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலை உணவு திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பசியோட படிக்க கூடாது, பசங்க வந்தோடனே முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, பள்ளிக்கூடம் வர வச்சுட்டோம். அடுத்து கல்லூரிக்கு பசங்களை வர வைக்கணும், படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு மாணவ மாணவிக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. 13 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தை பயன்பெற்றுக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். அது மட்டும் இல்ல,
நான் முதல்வன் திட்டத்துல இன்னைக்கு 3 லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய அரசு ஒரே மாசத்துல 10 லட்சம் லேப்டாப்புகளை, தரமான லேப்டாப்புகளை கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன லேப்டாப் கொடுக்கிற திட்டம் அதிமுக கொண்டு வந்த திட்டம், அதை நாம முடக்கிட்டோம், தேர்தலுக்காக கொடுக்கிறோம்ன்றாங்க. அப்படி கிடையாதுமா. அதிமுக ஆட்சியில தான் லேப்டாப் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூட படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019லயே அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் திட்டம் யாருக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும்? கல்லூரி மாணவர்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும், ஒரு மேற்படிப்புக்கா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களுக்கு இது இன்னும் பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துட்டாங்க. இன்னொரு திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்ச திட்டம். இருமா, நான் பேசி முடிச்சு அப்புறம் நீ பேசு. இருமா, கொடுக்க மைக் கொடுக்குறேன். அது பிறகு இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்க அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன முறை சட்டமன்ற தேர்தல் போது நம்ம சொன்ன வாக்குறுதி, கடந்த 3 ஆண்டுகளா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி ஒரு 3 மாசத்துக்கு நிப்பாட்டணும்னு நீதிமன்றத்துக்கு போறாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 3 மாசத்துக்கு சேர்த்து, பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 1,31,00,000 மகளிருக்கு 5000 ரூபாய் ஒரே பேமெண்ட் தான் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு கொடுத்தாரு. 9 மணிக்கெல்லாம் மகளிர் போய் பேங்க்ல பணத்தை எடுத்துட்டாங்க. அவ்வளவு ஷார்ப்பு. ஏன் மோடி அதுல கையை வச்சிட போறாரு, மினிமம் பேலன்ஸ் சொல்லி அந்த பணத்தை மோடி எடுத்துட போறாரு. எங்க முதலமைச்சர் கொடுத்துட்டாரு, எங்க அண்ணன் கொடுத்த காசை மோடி எடுத்துட போறாருங்கிற அந்த பயத்துல மகளிர் போய் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இந்த முறை மகளிர் உரிமை தொகை மீண்டும் ஆட்சிக்கு வந்தோடனே 1000 ரூபாய் இல்ல, அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயில இருந்து அதிகப்படுத்தி மாசம் மாசம் கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு 1500 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்களை கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை இப்ப 1200 வாங்கிட்டு இருக்கிறாங்க முதியோர்கள், அதை அதிகப்படுத்தி 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு எந்தவித கேரண்டியும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு வாக்குறுதிகள், முக்கியமான வாக்குறுதி. அதுதான் நம்முடைய ஆட்சி அமைஞ்சோன்னு முதலமைச்சர் அவர்கள் எல்லா மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பனை வச்சு மகளிர் உங்களுடைய வீடுகளுக்கு என்ன மின்சார வசதி தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி, நீங்களே செலக்ட் பண்ணி, நீங்களே போய் வாங்கிக்கலாம். இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் அமரணும். நம்முடைய வேட்பாளர் திரு முத்துராஜா அவர்களை நீங்க அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். இவ்வளவு நேரம் சொன்னல, நான் இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன திட்டங்கள் என்னென்ன பண்ணி முடிச்சிருக்கிறோம், இந்த 5 வருஷத்துல என்னென்ன பண்ணி இருக்கிறோங்கிறத சொன்னேன். ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு திட்டங்கள் பண்ணதுனாலதான், செயல்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 ஸ்டேட், நம்பர் 1 மாநிலம். 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. நாம இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணிருக்கிறோமே. ஒண்ணே ஒண்ணு யோசிச்சு பாருங்க, மாநில அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது துறை நிக்குதா? ஏதாவது திட்டங்களை கொடுக்கறாங்களா? நாம கேட்கிற நிதி உதவியை கொடுக்கறாங்களா? நமக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு தேர்தல் அறிவிச்ச உடனே மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மாறி மாறி வராங்க தமிழ்நாட்டுக்கு. நம்ம கேட்கிற திட்டங்கள் வருதா? எந்த திட்டமும் கிடையாது. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட், அதுல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் அறிவிக்கல. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்ல. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை ஒதுக்குகிற, பழி வாங்குற பாஜகவை இந்த தேர்தலில் நாம தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா?
பாஜகவை நேரடியா விடமாட்டோம்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வைய முகமூடிய போட்டுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குது. நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார், இந்த சட்டமன்ற தேர்தல் சாதாரண சட்டமன்ற தேர்தல் இல்ல, இந்த தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. நாம தமிழ்நாடு அணி இந்த முறை டெல்லி அணிய நிச்சயம் ஜெயிச்சு காட்டுவோமா? டெல்லி அணின்னு சொல்றது அந்த அணியில் யார் யார் இருக்கா யோசிச்சு பாருங்க. மோடி யாரை கூட்டிட்டு வராரு? எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை துணைக்கு கூட்டிட்டு வராரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சர் இருக்கும் போது தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு? நீங்க மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா மாமா மொரட்டு அடிமைய? யாரு மொரட்டு அடிமை? மோடியுடைய மொரட்டு அடிமை, நம்பர் 1 மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு இந்த முறை ஏற்கனவே 10 தோல்வி கொடுத்துட்டோம், இந்த முறை மொத்த தோல்வி கொடுத்து அனுப்பிச்சிடணும். நீங்க தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருப்பீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி வந்து இப்ப எங்க போனாலும் 2 விரல காட்டிட்டு இருக்காரு. கரெக்டா? நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் சின்னத்துக்கு வாங்கி கேட்கிறாருன்னு? கிடையாது. என்ன தெரியுமா பண்றாரு? 10 தோல்வி அடைஞ்சிட்டேன், இது 11வது தோல்வி அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்காரு. அதை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நாம நடத்தி காட்டுறோம், செஞ்சு காட்டுவோமா? இந்த பகுதியில் நிறைய சிறுபான்மையினர் இருக்கீங்க, உங்க அத்தனை பேருக்கு தெரியும் திமுகவுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இருக்குமான அந்த உறவு. சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பா இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு காவலன அரணாக இருப்பது கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நம்முடைய தலைவர் கலைஞர் வழியில உள்ள நம்முடைய ஆட்சி. உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் சேர்த்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி 3.5 இடஒதுக்கீடு கொடுத்தவர், முதன்முறையாக கொடுத்தவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். காகிதம் இல்லது அவருடைய பெயரை அரசு கல்லூரிக்கு சூட்டியவர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு அவர் வழியில நம்முடைய தலைவரும் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறார். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்ட அடிக்கல் நாட்டி அந்த வேலைகள் இன்னைக்கு சென்னையில் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராகி அவர் தான் அந்த கட்டடத்தை திறக்க இருக்கிறார். அதே மாதிரி தொன்மையான பள்ளிவாசல் மற்றும் தர்காக்களை எல்லாம் புனரமைக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு 10 அரசு அதுல 10 தர்காக்கள் இன்னைக்கு புனரமைக்கப்பட்டிருக்கு. உணவாக்கல் ஓய்வூதியம் நீண்ட வருட கோரிக்கை 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் நம்முடைய திராவிட மாடல் அரசு உயர்த்தி கொடுத்திருக்கு. இப்படி அனைத்து தரப்பினருக்குமான அரசாங்க நம்முடைய திராவிட மாடல் அரசு கடந்த 5 வருஷம் செயல்பட்டிருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும். நாம மீண்டும் மீண்டும் டெல்லிக்கு சொல்வோம், இன்னைக்கு தமிழ்நாடு எப்படியாவது ஆளணும், தமிழ்நாடு எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு டெல்லி கூட்டம் திரு மோடி அவர்கள் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வச்சுட்டு இருக்கிறாரு. நாம அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நாம நிரூபிச்சு காட்டுறோம், செஞ்சு காட்டுவோமா? அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பரிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் முத்துராஜா அவர்களுக்கு வாக்களித்து மிகப்பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வரவேற்பு அளித்த உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்க முத்துரையர் சிங்கப்பூரை அமைப்பை சேர்ந்த தோழர்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்.